வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னாக்க நொய் உப்புமா பண்ண போறோம். தூய மல்லி அரிசியில நொய் உப்புமா. நான் இதால 2.25 டம்ளர் ஜலம் எடுத்துருக்கேன். 2.25 டம்ளர் நொய் எடுத்துருக்கேன். இதனால நான் 5 டம்ளர் ஜலம் விட போறேன். இப்போ நான் ஒரு வகலை பானை காய வச்சு இதுல நான் கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து விட்டு இருக்கேன். இப்போ நான் இதுக்கு கடுகு தாளிக்கிறேன். கடுகு வடிக்கிற சத்தம் வருது பற்றியில கடுகு வடிக்கிறது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான கடலை பருப்பை போட்டுப்போம். நிலக்கடலை இருந்தால் நிலக்கடலையும் சேர்த்து போடலாம். கருவேப்பிலை நிலக்கடலைன்னா கருவேப்பிலை போய்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. மற்றதெல்லாம் போடுறேன். இதில் வேணும் சில பேர் மிளகு ஜீரகம் பொடி பண்ணியும் போடுவா, இல்லை முழுசாவும் போடுவா. நான் அதெல்லாம் போடலை. கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இல்லாதனால போடலாம். கருவேப்பிலை இருந்தால் போடலாம், தாராளமாக போடலாம். பெருங்காய கட்டியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் பெருங்காய கட்டியை போட்டுக்கலாம். இதே இந்த உருளி இருந்ததுன்னா அலுமினியம் உருளி, யோசனை உருளி, வெங்கல உருளி இருந்ததுன்னா அதையும் பண்ணலாம். 8 உருளைன்னா அதையும் பண்ணலாம். ஏழை வேணாலும் பண்ணலாம். அந்த நல்ல இதில் தான் பண்ணுவா. குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் கூட டைரெக்டாக நம்ம இதே மெத்தடில் பண்ணி 3 விசில் விட்டு இறக்கலாம். இல்லை அப்படின்னாக்க ஒரு இரும்பு சட்டியில் ஒரு கடாயில் நம்ம இதேமாரி எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டி நல்லா கொதி வர நேரத்தில் கொதி வந்த உடனே அதை ஒரு ஏனத்தில் தூக்கி கொட்டிட்டு குக்கரில் ஜலத்தை வச்சு அதுக்குள்ளே இந்த ஏனத்தை வச்சு 3 விசில் விட்டு இறக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் சில சமயம் என்னென்னா இந்த நொய்யை கலந்து உணர்த்திட்டு காய வச்சிடணும். இது அப்படியே ஒரு துணி ஒரு காய துணியில் போட்டு நிழல் உணர்த்தினா காய வச்சு எடுத்துட்டு சட்டியில் ஒரு பருப்பு வறுத்துட்டு அப்புறம் கூட உப்புமா பண்ணலாம். அந்த மெத்தட் எல்லாம் வறுபட்டு கொடுத்து இப்போ நான் இதுக்கு தேவையான ஜலத்தை விட போனேன். நான் 2.25 டம்ளர் எடுத்துருக்கேன். நான் 5 டம்ளர் ஜலம் விடுறேன். 6 டம்ளரே ஜலம் விடுறேன். நான் கொஞ்சம் குழவா வேணும் அந்த இடத்துல, அதனால நான் கொஞ்சம் 6 டம்ளர் ஜலம் விட போறேன். 3 விட்டுட்டேன். 4 5 6. இதுலேயும் கொஞ்சம் தேவைப்பட்டா வச்சுக்கலான்றதுக்காக இதுலேயும் கொஞ்சம் ஜலத்தை விட்டு நான் சிம்மில் வச்சிருக்கேன். வெந்நீர் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சிருக்கேன். நான் கொதி வரட்டும்ன்றதுக்காக. இப்போ இது ஜலத்தை விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காய கட்டி நீங்கள் போடலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காய ஜலத்தை விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா இதுமாதிரி தேங்காயை உடைச்சி துருவி வச்சுட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சட்னி போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாக்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது ஜலம் கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம உப்பு போடணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த நொய்யை கொட்டி கலரணும். கொதி வரட்டும். இப்போ ஜலம் நல்லா கொதிக்கிறது. அப்புறம் இந்த நொய்யை நம்ம பழுக்கணும். நீங்கள் இதெல்லாம் சும்மா இருக்கிற டயத்தில் நல்லா கடைஞ்சி நல்ல உணர்த்தெல்லாம் உணர்த்தி இல்லை வெயிலில் கூட உணர்த்தி எடுத்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு இப்போ அந்த சமயத்தில் அப்படியே போட்டுடலாம். இனிமேல் ஜலம் கொதிச்சுன்னு போட்டுடலாம். அப்படிலாம் களையணும் அப்படிங்கிற வேலை கூட இருக்காது. அதனால என்ன பண்ணுவேன், இது மேலே ஒரு உருளியில் நான் இப்போ தனியாக ஜலம் சுட வச்சிருக்கேன். அந்த மாதிரி வைக்க மாட்டா. இது மேலே இன்னொரு உருளியில் ஜலத்தை வச்சிருவா. அதையே தூக்கி தேவைப்பட்டா விட்டு கிளறிடுவான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைக்கலாம். இல்லை கத்திரிக்காய் கொச்சு பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் சாம்பார் இருந்தால் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எங்கள் இடத்துல சாப்பாடு சாம்பார் இருக்கிறதுனால நான் எதையும் பண்ண போகிறதில்ல. அதையே தான் விட போகிறேன். இப்போ நல்லா பெருசுலேயே வச்சுக்கலாம். அடியெல்லாம் பிடிக்காது. நல்லா வெந்து வர நேரத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா இது வெந்து வரட்டும்.
அந்த நாள்ல இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அடிக்கடி எல்லாத்தையும் பண்ணுவாரு. ரெண்டாவது நம்ம வந்து இதுலயே வந்து அரிசி நொய்யிலேயே இந்த மாதிரி கிச்சடி மாரியும் பண்ணலாம். பைத்தம்பருப்பு போட்டு எல்லா காய்கறிகளும் போட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா வெறும் பருப்பு இல்லாம வெறும் காய்கறியை மட்டும் போட்டு கிச்சடி மாரி பண்ணலாம். இது உடம்புக்கு நல்லது, ஈஸியா டைஜஷன் ஆயிடும். நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். நம்ம வந்துட்டான்னு பார்ப்போம். வெந்துடுத்து தேவையான ஜனம் எனக்கு இருந்ததுனால நான் இந்த வெந்நீரை சுட வச்சு விட்டுக்கல. நீங்க தேவையான ஜனம் தேவைப்பட்டதுன்னா வெந்நீர் எடுத்து விட்டுக்கோங்க. பச்சை தண்ணி விடாதீங்க, சல்லுன்னு போயிடும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் வாசனைக்காக கொஞ்சம் மேலால தேங்காய் எண்ணெய் விடப்பறேன். நெய் ஒரு ஸ்பூன் விடப்பறேன். அதை விட்டுட்டு அதை அப்படியே வச்சிட போறேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் இதை வந்து சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றணும். அது நல்லா பொலப்பலையும் வந்துடும். இப்போ நம்ம அதை மூடி வச்சிருவோம். ஆறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.